அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே. எல்லா நாளும் போல இல்லாமல் நீ கொஞ்சம் காலையிலே எழுந்திரிச்சு தலைக்குளியெல்லாம் போட்டுட்டு இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ஏதாவது காலை உணவு சாப்பிடலாமேன்னு ஓட்ஸ் கூட தேனையும் பாலையும் ஊற்றி காலை உணவை சாப்பிட்டுட்டு நம்ம செடி நண்பருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, கொஞ்சம் டல்லாவே தான் இருக்காரு. அதன் பிறகு காலை டியூட்டிக்கு போயிட்டு 3 ஹவர் டியூட்டியை முடிச்சுட்டு நம்ம காடியில் சைட் டோர் கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருந்துச்சு. மண்ணு காத்தெல்லாம் அடிக்கிறனால பேரிங்லாம் டஸ்ட் ஏறிச்சு போல, அதனால ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சு அதெல்லாம் கிளியர் பண்ணி விட்டுட்டு 10:30 மணிக்கே சும்மா வெயில் பட்டையை கலப்புது. பக்கத்தில் ஒரு மரம் இருந்துச்சு, அங்கே போய் ஒரு சிட்டிங்கை போட்டேன். நல்லா குளுன்னு இருந்துச்சு. வாட்டர் ஃபால் மாதிரி பண்ணி வச்சிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. ஒரு பறவை நண்பர் அதில் தண்ணி கீழெல்லாம் குடிக்க மாட்டாராம், வந்து டாப்ல தான் குடிப்பாராம். அவர் போன அப்புறம் நான் கொஞ்ச நேரம் அதில் சில் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் காய்கறிலாம் கட் பண்ணி கொடுத்துட்டு திராட்சை வாங்கிட்டு வந்தது இருந்துச்சு. அதை நல்லா கழுவி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு காலையிலே தலை குளிச்சுதா என்னன்னே தெரியல, சரியான தலைவலி. ஒரு வாய்ப்பயத்தை சாப்பிட்டா 10 நிமிஷத்துல தலைவலி நிக்குமா. போதி தர்மர்ட்ட சிஷியனா இருந்தவங்க சொன்னது. அப்படியே லைட்டா ஒரு குட்டி உறக்கத்தை போட்டு எந்திரிச்சு மதிய உணவு சாப்பிட்டுட்டு மதிய டியூட்டிக்கு போயிட்டு அப்படியே மாலையாச்சு. மாலை வேலையில கேரேஜுக்கு போயிட்டு நம்ம காடியில் ஆயில் சர்வீஸ் பண்ற வேலைலாம் இருந்துச்சு, அதெல்லாம் பண்ணிட்டு சந்து புந்து இண்டு இடுக்கலாம் நல்லா காத்தடிச்சு கிளீன் பண்ணிட்டு மீண்டும் டியூட்டி இருந்துச்சு. அப்படியே டியூட்டிக்கு ஜூட்டு விட்டேன். 8:30 மணி போல டியூட்டி எல்லாம் முடிச்சுட்டு போற வழியில நாளைக்கு சமைக்கிறதுக்கு சிக்கனும் முட்டையும் வாங்கிட்டு போயிடலான்ட்டு நைனாட்ட சொல்லிட்டு 20 நிமிஷமா வெளில வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். திரும்பி வந்து கேட்டா நைனா மறந்துட்டாராம். அப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு திரும்பி ரெடி பண்ணி கொடுத்தாரு. அதை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு காலையில சாப்பிட்டு கொஞ்சம் திராட்சை மிச்சம் வச்சிருந்தேன் ஃப்ரிட்ஜில், அதை எடுத்து சாப்பிட்டுட்டு இன்னைக்கான உடற்பயிற்சி செஸ்ட் மட்டும் போட்டுட்டு நம்ம கைபேசியில் பவர் இல்லாதனால அதிகமாக பதிவு பண்ணல. நைட்டு உணவுக்கு ஆபாயில் சாப்பிடணும் போல இருந்துச்சு, அதனால 2 ஆபாயில போட்டு உடையாம சாப்பிடணும் தான் நினைச்சேன், ஆனா உடஞ்சிருச்சு. மீண்டும் 1 ஹவர் டியூட்டி இருந்துச்சு. டியூட்டிக்கு போயிட்டு வந்து நம்ம காடியில் சாங்கா போட்டு கொஞ்ச நேரம் வைப் பண்ணிட்டு இருந்தேன், நல்லா தான் இருந்துச்சு. அவ்வளோதான் நண்பர்களே, இன்னைக்கு நாளை முடிச்சுக்கிட்டேன். விடாமுயற்சியுடன் இரு.